காலை வணக்கம். தினமும் காலையில எழுந்ததும், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுலயே பாதி நாள் போயிரும். ஸோ, இன்னைக்கு அந்த வேலைய ஹஸ்பண்டுக்கு குடுத்துடலான்னு சொல்லி, அவங்களுக்கு காலையிலேயே கால் பண்ணி கேட்டுட்டேன். இன்னைக்கு மதியம் என்ன லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. அவங்க முட்டை குழம்பும், பப்படமும் பொரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயத்த நீள நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு அவங்க அம்மா வைக்கிற மாரி முட்டை குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதுக்கு ஏத்த மாரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சீனி சட்டியில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துருக்கணும். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து, வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணியிருந்தேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டா சீக்கிரமா வதங்கும். நல்லா வதக்கணும். சைட்லயே முட்டையையும் அவிச்சு அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மசாலாவுக்கு தேங்காவை நல்லா துருவி அதையும் ஒரு சீனி சட்டியில் போட்டு 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசனைக்காக இதை நல்லா வறுத்து, அதுக்கு பிறகு அதை மை மாதிரி நல்லா தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போது முட்டையும் சைடில் வெந்த முட்டையும் உடச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டானதும் அது கூட அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடணும். இனி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்ச முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த மசாலாவில் அந்த முட்டை படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கணும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்து இறக்குனா வறுத்தரைச்ச முட்டை குழம்பு தயாராகிரும். அது கூடவே பப்படமும் பொரிக்க சொல்லியிருந்தனால இன்னொரு சீனி சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் பப்படத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு வறுத்தரைத்த முட்டை குழம்பும் பப்படமும்.